ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சோயா சங்க்ஸ் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல சோயா சங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீட்டா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா புதினாவை ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்ச சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாசுமதி அரிசியை ஊற வச்சிருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் விட்டு எடுங்க. சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.